இந்த படத்தை மிகவும் நேர்த்தியாக ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்கிறார் மிஸ்டர் கமல். இதில் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எஃபெக்ட் தெரியல. பட் அந்த மியூசிக்கோட இந்த ஷார்ட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஹீரோயின் இதான் அந்த கதையினுடைய நாயகி, அந்த நாயகி பேசும்போது நம்ம அறியாமல் ஒரு கண் கலங்குது. அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு டைரக்டர். அதுதான் அந்த கதையோட பெரிய வெற்றி. அதில் தீபா ரோல் ரொம்ப நல்ல ரோல். அது நல்ல கரெக்டாக அந்த தாய்க்கும் அந்த மகளுக்குள்ள அந்த கிராஃப்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இவர் மேலும் பல வெற்றிகளை பெற வேண்டும். விரைவில் அவர் வந்து பெரிய திரைக்கு வந்து ஒரு படத்தை கொடுக்கணும். எல்லாமல்ல ஆண்டவர் அவருக்கு உண்டான அந்த கிருபையை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் இம்ரான், இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். இந்த படம் வந்து கமல் எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப கமலுக்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து இனிஷியலாக நான் பண்ணுற மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப கடைசி நேரத்தில் தான் இந்த படம் வந்து வந்துச்சு. பட் வி காட் டுகெதர், சேர்ந்து வி டிஸ்கஸ் ஆல் தட் அண்ட் வி ஸ்டார்ட் ஷூட் பண்ணும்போது அப்போ ஆரம்பிக்கிறதுக்கும் கூட எனக்கு வந்து இந்த அளவு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. பட் ஒன்ஸ் வி ஸ்டார்டட், டைரக்டர் என்னோட டீம் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது வி ரியலி என்ஜாய்ட் த ஃபிலிம் வந்து ஒரு கஷ்டப்பட்டு வெறுப்போடு ஷூட் பண்ணுற மாதிரி இல்லாமல் வி ரியலி என்ஜாய்ட் த ஃபிலிம். அந்த என்ஜாய்மெண்ட் படத்தில் தெரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ தேங்க் த டைரக்டர், மை டீம் அண்ட் எவ்ரிபடி ஃபார் திஸ். தேங்க்யூ. இன்னும் பெரிய படங்கள் எடுத்து இந்த டைரக்டர் இன்னும் 4 படங்கள் எடுத்து நிறைய டைரக்டர் ஆகணும். நல்லா அமுக்கமாக வாழணும், உள்ள நல்லா இருக்கணும். நான் எத்தனை படம் நடிச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு என்ன வயசாகுது தெரியுதா? 83 வயசாகுது. நான் ஃபர்ஸ்ட் படம் எம்ஜிஆர் கூட ஆக்ட் பண்ணேன். சிவாஜி, எம்ஜிஆர் உலகமே நடிச்சாச்சு. 1021 படம் நடிச்சாச்சு. 1021 படம். ஒரு படத்தை பேய் படம் நடிச்சுக்கிறேன். அது என்ன படம் தெரியுங்களா? வெள்ளிக்கிழமை 13ஆம் நாள். வெள்ளிக்கிழமை 13ஆம் நாள் படம். 22வது படம் 1022. எல்லாருக்கும் வணக்கம். என்னை கூட்டி வச்சதுக்கு நன்றி, வணக்கம். படம் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு வாழ்க்கையே சொல்லியிருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நான் நடிச்சிருக்கேங்கும் போது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து டைரக்டர் சார் சொல்லும்போது ரொம்ப பெருசாக எங்களுக்கு தெரியல. ஓகே, ஷார்ட் ஃபிலிம். நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. நிறைய பெரிய திரைகளில் நடிச்சிருக்கேன். இருந்தாலும் வந்து இந்த கோலத்தை மையமாக கொண்டு ஒரு ஸ்டோரி எடுத்திருக்கிறது ஃபஸ்ட்டு இந்த டைரக்டர் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கோலத்தில் இவ்வளோ ஒரு மனுஷனோட வாழ்க்கையே அடைஞ்சிருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ கமல் சார். குட் ஈவினிங் எவ்ரிபடி. கமல் இந்த படத்துக்கு ஷார்ட் ஃபிலிம் கேட்கும்போது, மேம் இப்படி ஒரு ரோல் இருக்குது, சின்ன போர்ஷன் தான், பட் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் அப்ரோச் பண்ணும்போது ஐ டென்ட் நோ த ஹோல் ஸ்டோரி. எதுவுமே தெரியாது. ஹி ஜஸ்ட் செட் இது மாதிரி ஒரு ப்ரீஃப் பண்ணிவிட்டு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் நைட் ஷூட் பண்ணோம். என்னோட வேறு ஒரு ஷூட் முடிச்சுட்டு அன்றைக்கி போயிட்டு ஐ திங்க் ஒன்லி 2 hours or 3 hours ஐ ஒர்க் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். முடிச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா அவரோட வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு. அவார்டு மேலே அவார்டு. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ கமல், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போ தான் தெரியுது இதில் அவ்வளோ இருக்குது. ஃபுல் ஸ்டோரி லைன் எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. அண்ட் ஹைதராபாத்தில் லாஸ்ட் வீக் ஹி காட் திஸ் கோல்டன் எலிஃபென்ட் அவார்ட். ஐ வாஸ் வாவ், திஸ் இஸ் ரியலி சம்திங் பிக் இஸ் ஹேப்பனிங். அப்போது சீரியஸ்லி இன்றைக்கி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி FBயில் நான் ஷேர் பண்ணிட்டு தான் வந்தேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ், அ ஸ்மால் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். பட் வந்து பார்த்த அப்புறமா தான் இதனோட அந்த பிரமாண்டம், அந்த கிராண்டியர், அந்த எவ்ரிதிங் எல்லாமே, அந்த ஒரு கருத்து, லைஃபோட ஃபிலாசபி எல்லாமே, அந்த இமோஷன், அம்மா பொண்ணுக்கு அப்பா பொண்ணுக்கு, அண்ட் லைக் ஜெகன் சைடு டீச்சர் அண்ட் அந்த ஸ்டூடெண்ட், அந்த ஒரு பாண்டிங் எல்லாத்தையுமே அந்த ஒரு குட்டி மூவியில் போட்டிருக்காங்க. கமல், சூன் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சூன் யூ ஷுட் கம் டு பிக் ஸ்க்ரீன் அண்ட் again use all of us in your big project too. Thank you. இந்த படத்தோட டைரக்டர் நான். ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து நிக்கில் முருகன் சாருக்கு. ஏன்னா வந்து இந்த படம் எடுத்து முடித்த உடனே என்கிட்ட சுத்தமாக ஃபைனான்ஸ் எதுவுமே இல்லை ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு. ஸ்க்ரீனிங் பண்ணாமல் டேரெக்டாக யூடியூப்பில் போட்டேன். அப்போ இவரே கேட்டார், ஏன் சார் ஸ்க்ரீனிங் பண்ண நல்ல படம் ஸ்க்ரீனிங் பண்ணால் போட்டிங்க? இல்லை சார் ஃபைனான்ஸ் இல்லை அப்படின்னு. அப்போ நான் நிக்கில் முருகன் சார் லிங்க் அனுப்பியிருந்தேன், சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. நான் எவ்வளோ ஆகும்லாம் கேட்டேன். அவர் எதுவுமே சொல்ல, நான் பார்த்துக்கிறேன்னாரு. அவர் அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு, 5 காசு வாங்க பண்ணி கொடுத்தாரு. அப்போ தான் வந்து அந்த படம் வந்து ஆனந்த விகடெல்லாம் நல்லா எழுதி ஒரே நாளில் வந்து 50,000 ஹிட்ஸ் போச்சு யூடியூப்பில். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவனை நிக்கில் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச்.
அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நடித்த நேஹா எல்லாருமே ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. மெயினாக நேஹாக்கு எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லை, அகங்காரம் கர்வம் எதுவும் இல்லை, ஒன்றும் நல்ல பொண்ணாக இருக்கேன். ஸோ அதே போல் இம்ரான் வந்து எப்படின்னா வந்து நான் ஆக்சுவலாக அந்த நைட்டு சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரே நைட்டில் எடுத்தது. அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே ஒரு நைட்டில் சாப்பிட கூட இல்லை. எனக்கு தெரிஞ்ச இம்ரான் வந்து என்னோட செட்டில் சாப்பிட்டதே இல்லை, சாப்பிட விட்டதில்லை. நான் சாப்பிட விட்டதில்லை, ஸ்டார்ட் சொல்லிகிட்டே இருப்பேன், அவர் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். அப்புறம் பார்ட்டி வந்து பிரச்சனையே இல்லை. ஷூட்டிங் அங்கேனா அங்கேயே 3 நாள் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு கம்மி. அப்புறம் தீபா மேடம் ரொம்ப தேங்க்யூ, நல்லா பண்ணி கொடுத்தீங்க. பிரேமா வந்து எப்பவுமே செட்டுக்கு லேட்டாக வரும், இன்றைக்கி ஸ்க்ரீனிங் லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ ஹாப்பி. அப்புறம் எலிசபெத் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோல் நிறைய பேர் கொடுக்குறப்ப எல்லாமே முடியாது சொல்லிட்டாங்க. நான் பண்ண மாட்டேங்க, இவ்வளோ சின்ன கேரக்டர் நான் எதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க போல்டாக வந்து பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வீரமணி தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மெயினாக வந்து இந்த ஃபில்முக்கு மியூசிக் கொடுத்த கார்த்திக் ராஜா சார், அவர் இங்கே இல்லை. அவர் படம் யோசிச்சு தான் சொன்னார் பண்ணுறேன் அப்படின்னு. படம் பார்த்தோன்னு ஓகே சொல்லிட்டார், பண்ணுற சொல்லிட்டாரு. அவரும் வந்து ரொம்ப ஷார்ட் ஃபிலிம்ன்றதால வந்து ரொம்ப பைசாலாம் வாங்காமல் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாரு ஆல்மோஸ்ட் அவர். அதுக்கப்புறம் தபஸ் நாயக், அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலி தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு இப்போது சப்போர்ட்டிவாக ஃபைனான்ஷியலாக சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து என்னுடைய கிளைண்ட் ஒருத்தங்க மெயினாக இருக்காங்க. ஸோ அவங்க சப்போர்ட் இல்லைனா இந்த ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்க முடியாது, என்னால் ஹைதராபாட்டும் போயிட்டு வந்திருக்க முடியாது. மிஸ்டர் ரவிச்சந்திரன், ஐ வாண்ட் டு பி ஆன் ஸ்டேஜ், பஞ்சார குரூப், ப்ளீஸ் கம் சார். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் எவ்ரிபடி தேங்க்ஸ் லாட், ப்ளீஸ் ப்ரொமோட் திஸ் ஃபிலிம், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக எனக்கு கமல் வேறு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் ஒரு எதிரையும் பார்த்ததில்ல, ஒன்றும் கிடையாது. யூடியூப்பில் அந்த படம் பாருன்னாரு. உண்மையில நான் பார்க்கல, இன்னைக்கு தான் பார்த்தேன். பட் தெர் இஸ் சம் கான்ஃபிடென்ட் அவன் மேலே. அந்த கான்ஃபிடென்ட்டுக்காக ஐ ஜஸ்ட் கிவ் சம் ஒர்க். இது வரைக்கும் நான் ஷூட்டிங் போனதில்லை, பார்த்ததில்லை, ஒன்றும் பண்ணதில்லை. பட் வென் த ப்ராடக்ட் கம் அவுட், ரியலி ஹி மேட் இட் வெல். ஆஸ் அ ப்ரொடியூசராக சொல்கிறேன், இஸ் ரியலி குட்.